என்கிட்ட சொல்லவே இல்லையே கண்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. வணக்கம் ஜாகிரனே, என் பேர் ராதா. என்ன ஞாபகம் இருக்கா? ராதாவா? உன்னை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அந்த அல்லாவோட அருளால நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் ராதா. அவர் உங்களை பத்தியும் இந்த ஆசிரமத்தை பத்தியும் நிறைய சொல்லியிருக்காரு. அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, கமலி ரொம்ப அழகா பாடுவான்னு சொன்னீங்கல்ல, பாட சொல்லுங்களேன், எனக்கு கேட்கணும் போல இருக்கு. கமலி பாடணும் அவ்வளவுதானே? வேண்டாம் கண்ணன், நம் பூஜையில சாமி கிட்ட பாடலாம். ஆனா குறிச்சி முன்னால பாடக்கூடாது. அத அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இங்க கட்டுப்பாடு அதிகம். அந்த மாதிரி ஒண்ணு கட்டுப்பாடு இல்ல கமலி. சரி, அவ்வளவு சொல்லியும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டேல, நான் பாடுறேன் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும். இங்க உள்ள பெரியவங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கடவுளை பத்தி நான் பாடக்கூடாதா? பாக்குறேன் யார் என்ன தடுக்கிறாங்கன்னு. அந்த கண்ணனும் வந்து என் பாட்டை கேட்கட்டும். அம்மா ராதா, உன் பாட்டை கேட்க குருஜி இங்க வந்திருக்காரு, பாடுமா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும்.
பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஆண்டவனை நினைச்சு நீ மனமுருகி பாடினதை கேட்டு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவன் அருள் புரியட்டும். போடுங்க. நானா? உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். என் கழுத்துல போட ஏன் தயங்குறீங்க? இப்ப வேணா ராதா, அப்புறம் ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து உன் கழுத்துல போடுறேன். ஏன் கண்ணன், இப்பவே இந்த கோவில் இந்த தெய்வத்து முன்னாடி என் கழுத்துல போடக்கூடாதா என்ன? இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ ராதா. இப்ப எனக்கு புரியுது நீங்க ஏன் போடலன்னு. என் மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இன்னும் உங்களை விட்டு போகல. உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நல்லபடியா வாழறது அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. இதுக்கு மேல அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு ஒரு தாசியா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அவருக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். ஆனாலும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு நாள்னு தெரியல. ராதா உங்க மேல பைத்தியமா இருக்கா கண்ணன். நீங்க ஏன் இன்னும் அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படி வாழ போறீங்க? அவ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல கமலி. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுக்கா. அவளுக்கு என் மேல காதல் வரல, ஏதோ ஒரு கடமைக்காக என் கூட வாழணும்னு நினைக்கிறா. தப்பு பண்றீங்க கண்ணன். இதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். வழி மாறின பொண்ணு மனம் மாறி உங்ககிட்ட வரா. அவளை ஏத்துக்கங்க. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீ கூட தான் என்ன விரும்பின கமலி. என் மேல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரிதான் அவளும் என்ன விரும்பினா. ஆனா நான் அவளை விரும்பலையே, அவதானே என்ன தேடி வந்தா. நான் உன்னை மட்டும் தான் விரும்புறேன் கமலி. இப்ப கூட சொல்லு, நான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். பல ஆண்களை பார்த்த ஒரு தாசி பொண்ணு உங்களை அடைய விரும்புறது ஆச்சரியம்தான். நான் உங்க மேல வச்ச காதலை விட அவ உங்களை அதிகமா விரும்புறா. அவளை விட நான் உங்களுக்கு எந்த வகையிலையும் பொருத்தமா இருக்க மாட்டேன். என்ன மறந்துருங்க. நான் உங்களோட வாழ நினைச்சேன், ஆனா அவ வாழ வந்துட்டா. அவளுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கறது தான் நியாயம். உங்களை அவ உண்மையா நேசிக்கிறா. உங்களோட படுக்கையை பகிர்ந்துகிட்டு தானே அவ உங்ககிட்ட வாழ்க்கையை கேட்கிறா. நினைச்சு பாக்குறேன், ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில எதை வச்சு ஒரு ஆண் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறாளோ அதையே நான் இழந்துட்டேன். எத்தனை ஆண்கள் வெறித்தனமா அதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு கமலி. விரக்தியா பேசுற. எனக்குன்னு ஒரு குடும்பம், புருஷன், குழந்தை குட்டின்னு வாழ மனசு ஏங்குது. நான் திருந்தி இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா கமலி? நான் உன்னை விட்டுட்டு கமலியை ஏத்துப்பேன்னு பயப்படுறியா ராதா? நான் கமலியை நினைச்சு கவலைப்படல, உங்களை நினைச்சுதான் கவலைப்படுறேன். என்னையும் இந்த ஊரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் வாழ போற நீங்க உங்க மனைவிங்கிற அந்தஸ்து எனக்கு கொடுத்துட்டு போக கூடாதா? நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே ராதா.
வாங்காம நம்ம 2 பேரும் கல்ல விட்டு எரிஞ்சோம். கீழே விழுந்துருச்சு. இப்ப அது யாருக்குன்னு தான் பிரச்சனை. உனக்கு வேணும்னா நீயே எடுத்துக்கோ. நாம 2 பேருமே மனசு தொலைச்சிட்டு நிக்கிறோம். என்னால முடியாது. நீ மனசு கட்டுப்பாடோட இருக்க. என்னால அப்படி இருக்க முடியல. முதல்ல தொடங்கின என் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்ப கிடைச்ச வாழ்க்கைக்கு நீ எனக்கு போட்டியா வந்திருக்க. நான் உனக்கு போட்டியா வரல. நீதான் எனக்கு சக்களத்தையா வந்திருக்க. அதனால நீதான் அவரை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும் கமலி. நான் விட முடியாதுன்னு சொன்னா நானும் விட மாட்டேன். தேகம் யாவும் தீ